பணியிடங்களை நிரப்புறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட்டாங்க. ஆல்ரெடி செய்முறை தேர்வை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண மக்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வந்தாச்சு மக்களே. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. பணியில் சேர்வதற்கு சில முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இப்போ தவற விட்டீங்கன்னா இந்த பணியவே உங்களால் தவற விட்டுருவீங்க. ஸோ உடனடியாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரை பற்றின ஒரு சில முக்கியமான குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணியாளர் பிரிவு தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் நியமனம் தொடர்பாக இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசிலையும் வந்திருக்கு, எஸ்சிடிசிக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியில் வந்திருக்கு, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்கு. செய்தித்தாள் விளம்பரத்தின் அடிப்படை இணையதளம் மூலம் சேலம் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மூலம் பரிந்துரைக்கப்பட்டு தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பித்துள்ள நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர் பெயரை போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் மண்டலத்தில் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்தகுதி, ஓட்டுநர் திறனறி தேர்வு, நேர்முக தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளிலும் பங்கேற்றுள்ள எழுத்து தேர்வு மற்றும் மேற்படி தேர்வுகளில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் நீவி தினக்கூலி டெய்லி பே அடிப்படையில் ஓட்டுநருடன் நடத்துனர் பணி நியமனத்திற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுகிறீர்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டரு தற்காலிகமாக தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மண்டலத்துடைய டிப்போவில் நேரில் ஆஜராகும் பொழுது இந்த அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கு சரிபார்ப்பதற்கு சமர்ப்பிக்கணும். அவற்றின் சான்றளிக்கப்பட்ட அட்டாச்சு நகல்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே, மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், செல்லத்தக்க HPTV ஓட்டுநர் உரிமம், செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், செல்லத்தக்க ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ். ஸோ முதலுதவி சான்றிதழ் இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள் மக்களே. ஸோ அதெல்லாம் எடுக்காதவங்க இப்போ கூட எடுத்துக்கோங்க. தற்பொழுது சீடுரையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு சைஸ் புகைப்படம் 3 எடுத்துகிட்டு போகணும். அரசு உதவி சிவில் மருத்துவ அலுவலர்கள் தகுதிக்கு குறையாத மருத்துவரால் வழங்கப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக வேணும். இது இல்லைன்னா நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை வந்து வெளியே அமைச்சிருவாங்க. இந்த பணி வாய்ப்பு வேறொருத்தருக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசு கண் மருத்துவ நிபுணரிடம் பெறப்பட்ட நிறப்பகுப்பாய்வு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். காது கேட்கும் ஹியரிங் சர்டிஃபிகேட், சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் எடுத்த சர்டிஃபிகேட் ஏதாவது வேலிடி இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா மீண்டும் இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வேலைவாய்ப்பு பதிவாய்வு அட்டை. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்து இருப்பிட சான்றிதழ், கனரா பாரத ஸ்டேட் வங்கியின் சேமிப்பு புத்தக நகல். ஸோ ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பாரத ஸ்டேட் பேங்க்கில் அந்த புத்தக நகல் எடுத்துகிட்டு போங்க. பெயர் வில்லையோட நேம் பேட்ச் காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். ஓகேங்களா, ஸோ காக்கி சீருடையில் நடத்துனருடன் ஓட்டுநர்ன்ற மாதிரி பேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நடத்துனருக்குடைய நம்பர் இருக்கும், அதே மாதிரி ஓட்டுநருக்கு நம்பர் இருக்கும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நன்னடத்தை சான்றிதழ் 2 வெவ்வேறு நபர்களிடமிருந்து அரசு பதிவு பெற்ற அலுவலர் அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று வர வேண்டும். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன், காவல்துறை பண்பு நலன் அறிவிக்கை, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் பெற்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஓட்டுநர் உடன் நடத்துனருடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அதுக்கு அதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ பயிற்சி கட்டணமாக எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநருடன் நடத்த பயிற்சி கட்டணமாக 6000ம் 1080 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 7080 ரூபா. நமது பதிவேட்டிற்காக 100 ரூபா 118 ரூபா. சாலை மற்றும் போக்குவரத்து நிறுவனத்திடம் மருத்துவ பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு பங்கு வகிப்பு தொகை 7000, இது 20000 ரூபா. ஏதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியிலிருந்து நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த 7198 ரூபாய்க்கு ஒரு டிடி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ஸ் கார்பரேஷன் சேலம் அந்தந்த மண்டலங்கள் பேரை போட்டுக்கணும். ஸோ 20000 ரூபாய்க்கு காமன் தான். இந்த டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் சென்னை இயக்குனர் சாலை, இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்துக்கோங்க, 2 டிடி எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டில் உங்களை
ரிஜெக்ஷன் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய இது வந்து ஒரு முதல் தொகுதி வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த செய்திகளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ இன்னும் சற்று நேரத்தில் பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.